ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. இந்த 2 நாளாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம்தேவ் மகாராஜ் என்ன ஒரு பாவத்தில் விட்டலனை பக்தி பண்ணுறா அப்படின்றத பார்த்தோம். எல்லாமே விட்டலன் தான். சாப்பிடும்போது, தூங்கும்போது, மற்ற வேலை செய்யும்போது எப்போதும் விட்டலனோட நினைப்பு தான். பாண்டரங்கனும் நாம்தேவ் மகாராஜோட பேசுறது, பாடுறது, ஆடுறது, ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது உதவி பண்ணுறது, அந்த மாதிரி அவள் 2 பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு பந்தம், ஒரு உறவு இருந்தது. நாம்தேவ் மகாராஜோட பக்தியை வெறும் விட்டலனுக்கும் நாம்தேவ் மகாராஜுக்கும் இருக்கிற அந்த இதை உலகத்துக்கு காட்டினது யார் அப்படின்னா ஞானேஸ்வர் மகாராஜ். அதே 13th century, அதே காலகட்டம். நேற்று நான் சொல்லும்போது சொன்னேன், சந்துக்கள் எல்லாமே கிரகஸ்தர்கள், நம்மளை மாதிரியே குடும்பம், மனைவி, குழந்தைகள், அதே இன்பம் துன்பம் எல்லா வித கர்மாவும் அவளுக்கும் இருந்தது. அதில் அவள் எப்படி பக்தி பண்ணா அப்படின்றத நான் சொன்னேன். அவெல்லாம் வாழ்ந்து காமிச்சிருக்காள். ஞானேஸ்வர் மகாராஜும் அவளுடைய கூட பிறந்தவா பிரம்மச்சாரி, சன்னியாசின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தை. 22 வயசுலலாம் ஞானேஸ்வர் மகாராஜ் சஞ்சீவன சமாதி அடைஞ்சிட்டான். ஸோ அந்த வயசு பிரம்மச்சாரி. அவர்னால தான் நாம்தேவ் மகாராஜுடைய பக்தி இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது. அப்போது நான் ஞானேஸ்வர் மகாராஜ் இருந்த ஊர் பேர் என்ன அப்படின்னா ஆலந்தி, அலங்காபுரின்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். இப்போ ஆலந்தி பூனே பக்கத்தில் இருக்குது. இவர் நாம்தேவ் மகாராஜ் இருந்தது பண்டரிபுரம். ஞானேஸ்வர் மகாராஜ் பிறந்தது எல்லாம் வேறு ஒரு ஊர், ஆப்பேங்காவ் அப்படின்னு ஒரு ஊர். ஆலந்தியில் தான் அந்த குறுகிய வயசில் நிறைய மகிமைகள்லாம் பண்ணியிருக்கா. அப்போ யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். நிறைய சந்துக்கள் எல்லாம் சேர்ந்து யாத்திரை போகணும் அப்படின்னு. யாத்திரை அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே போய் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் போய் இறங்கிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நான் யாத்திரை போனேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அப்போ யாத்திரை அப்படின்னா நடந்தே போவாள். இப்போ கூட மகாராஷ்டிராவில் வார்க்கரி அப்படின்றது அந்த சம்பிரதாயத்தை சொல்கிறா. அதை ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னா ஞானேஸ்வர் மகாராஜ் தான். வார்க்கரி அப்படின்னா பாத யாத்திரை தான் வார்க்கரி. இன்னமும் இந்த எவ்ரி இயர் அந்த ஆடி மாதம் ஏகாதேசி, கார்த்திகை மாதம் ஏகாதேசி எல்லா மக்களும், லட்சக்கணக்கான மக்கள் இந்த வார்க்கரி போவாள். ஆடி மாதம் ஏகாதேசியில் ஆலந்தியிலேருந்து பண்டரிபுரம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகும். ஆலந்தியிலேருந்து பண்டரிபுரம் நடந்து வருவாள். ஒரு பிளேஸ்லேருந்து பண்டரிபுரம் நடந்து வருவாள். அதே மாதிரி கார்த்திகை ஏகாதேசி, மௌலி ஞானேஸ்வர் சமாதி அடைஞ்ச தினம் கார்த்திகை மாதம். அப்போ எல்லா இடத்துலேருந்தும் ஆலந்திக்கு நடந்து போவாள். இதுதான் வார்க்கரின்னு சொல்கிறது. அந்த மாதிரி அப்போவே ஞானேஸ்வர் மகாராஜ் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த யாத்திரை அப்போ தான் தொடங்கிறது. நிறைய சந்துக்களோடு நடந்து எல்லா புண்ணிய ஸ்தலமும் போய் நல்லா பகவானையும் தரிசனம் பண்ணணும். எல்லா இடத்துலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். பக்தியை ஸ்ப்ரெட் பண்ணுறது, சந்துக்களே பக்தியை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்ஸோட ஆட்சி. அப்போ நம்ம ஹிந்துவிசம் ரொம்ப ஒரு இதில் இருந்தது. அப்போ இந்த மாதிரி அவதார புருஷர்கள்லாம் பிறந்தா. அப்போது நிறைய பக்தியை இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணால். அப்போ மௌலி ஞானேஸ்வர் நடந்து வந்துட்டுருக்கும்போது பண்டரிபுரம் வரும்போது, சரி நாம்தேவ் மகாராஜையும் நம்மளோட யாத்திரையில் கலந்துக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்தேவ் மகாராஜ் கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி நாங்கள்லாம் யாத்திரை போகிறோம், நீயும் எங்கள் கூட வா, நிறைய நாமாலாம் சொல்லிக்கிட்டு நிறைய அபங்கம்லாம் பாடிட்டே போகலாம் அப்படின்னும் போது உடனே நாம்தேவ் மகாராஜ், ஐயோ நான்லாம் வரமாட்டேன், என்னை விட்டுட்டா விட்டலனுக்கு யார் இருக்கா, என்னாலலாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஞானியாச்சே ஞானேஸ்வர் மகாராஜ் சாட்சாத் அந்த விஷ்ணுவோட அவதாரம். அவருக்கு தெரியும் எல்லாமே. அப்போது சரி, அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம நேராக போய் அந்த விட்டலனையே கேட்போம். விட்டலன் ஓகே சொன்னால் நீ வருவியா அப்படின்னும் போது அப்படி ஒரு கர்வம் நாம்தேவ் மகாராஜ்க்கு. ஏன்னா விட்டலன் விடமாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்மளை விட்டால் அவனுக்கும் யாரும் கிடையாது, அவனை விட்டால் நமக்கும் யாரும் கிடையாது, அவன் எப்படி நம்மளை போக சொல்லுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம போய் விட்டலனை பர்மிஷன் கேட்போம் அப்படின்னு வரா. ஞானேஸ்வர் மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ், மற்ற சந்துக்கள் எல்லாமே வரா. வந்துட்டு விட்டலன்கிட்ட கேட்குறான். நாம்தேவ் மகாராஜ் கேட்குறான், இது பாரு, என்னை இந்த மாதிரி யாத்திரையா, ஏதோ பாத யாத்திரைன்னு சொல்கிறா, எல்லா புண்ணிய ஸ்தலமாக அங்கே நிறைய பகவான்லாம் இருக்காலாம், நான் பார்க்கணுன்னு சொல்லி என்னை கூப்பிடுறா. எனக்கு நீ தானே எல்லாம், நீயே இங்கே இருக்கும்போது நான் எதுக்கு மற்றதெல்லாம் நான் பார்க்கணும், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்
அப்படின்னும்போது உடனே விட்டலன் சொல்கிறான், ஏன் நீ போக மாட்ட, நீ போயிட்டு வா, மாவுளி தானே, நம்ம ஞானேஸ்வர் தானே, உன்னை நன்னா பார்த்துப்பான், உனக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், நீ போயிட்டு வா அப்படின்னும் போது நாம்தேவ் மகாராஜ்க்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஐயோ, என்னடா அது, நம்ம எவ்வளோ ஒரு இதாக இருந்தோம், நம்மளை விடமாட்டான்னு சொன்னால் நம்மளை போயிட்டு வா சொல்லி சொல்கிறானே விட்டலன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாம்தேவ் மகாராஜ் கேட்குறா, திரும்ப நீ ஒரு 2 தடவை யோசிச்சுக்கோ, கண்டிப்பாக நான் போயே ஆகணுமா அப்படின்னும் போது விட்டலன் சொல்கிறார், நீ கண்டிப்பாக போகணும், ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து ஒரு காரணம் இல்லாமல் உன்னை கூப்பிட மாட்டான், அதனால் நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஒன்று. எப்படி வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு போகும்போது அழுவும் இல்லையா, அம்மா எப்படியாவது சமாதானப்படுத்தி அனுப்புவா, ஒரு ஒரு இந்த மனசோடு போகும், ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனசோடு போகும்ல, அந்த மாதிரி நாம்தேவ் மகாராஜ் வந்து அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இஷ்டமே இல்லாமல், வேறு வழியே இல்லாமல் சரின்ட்டு அந்த பாத யாத்திரைக்கு வந்து ஒத்துக்கிறான். நாளைக்கு வந்து அந்த யாத்திரையில் என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.